ஜோதிடபூமி வாசவர்களுக்கு எட்டயபுரம் விஜயலட்சுமனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 6/3/2019 புதன்கிழமை மாசி 22 திதி தேய்பிறை அமாவாசை இரவு மணி 9:35 வரை, பின்னர் பிரதமை. நட்சத்திரம் சதயம் மாலை மணி 6:13 வரை, பின்னர் புரட்டாதி. யோகம் சித்தம் பகல் மணி 3:22 வரை, கரணம் சதுஷ்பாதம் காலை 8:23 வரை, பின்னர் நாகவம் இரவு மணி 9:35 வரை. ராகுகாலம் பகல் மணி 12:20 முதல் பகல் 1:50 மணி வரை. யமகண்டம் காலை 7:52 முதல் 9:21 வரை. குளிகை காலை 10:51 முதல் 12:21 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் மனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ஆகியவையாகும். பாசமான சுதந்திரமான காதலில் சாகசங்கள் புரிகின்ற மேஷராசி அன்பர்களே, எல்லோரும் முன்னேறும்படியாக அவர்களுக்கு அறிவுதானம் வழங்குவீர்கள். பொது வாழ்வில் தாராள மனதுடன் திகழ்வீர்கள். பணவரவுகள் அதிகரிப்பதால் உற்சாகம் பிறக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் ஏற்படும். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி அளிக்கும். பல வகையிலும் பணம் வரும் நாள். பெண்களால் லாபமும் போகமும் கிடைக்கும். குழந்தைகளை கல்வியில் சிறந்து விளங்க உயர்நிலையை அடைவார்கள். அதன் காரணமாக தங்கள் மனதில் மகிழ்ச்சி நிலவும். இன்று தனலாபமும் அனைத்து வகை நன்மைகளும் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். கௌரவம் மதிப்பு மரியாதை கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம், செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். வீட்டை பராமரிப்பதில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசுவீர்கள். பிள்ளைகளிடம் பாசத்தை பொழிவீர்கள். புளிப்பு காரம் அதிகமாக சேர்ப்பீர்கள். பிறருக்கு உதவி புரிவதில் பேரின்பம் அடைவீர்கள். படிப்பில் வெற்றிகள் வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மகிழ்வர். பணவரவு அதிகரிப்பதால் மனம் மகிழும். உடன்பிறப்புகளால் உதவி உண்டு. சுகம் சந்தோஷம் உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் ஆகியவை ஏற்படும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். அரசு ஆதரவு மற்றும் பெரியோர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். காரியங்களிலும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். புதிய உற்சாகங்கள் பிறக்கும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வசீகரமான இளமையான தோற்றமுடைய மிதுனராசி அன்பர்களே, தொழிலில் கண்டிப்பும் கராரும் கண்ணியமும் நிறைந்திருக்கும். எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் நிறைந்திருக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகள் செய்ய மனம் விளையும். வாழ்க்கையில் வசந்த காலமென நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ காரியங்கள் ஈடேறும். யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். பணவரவால் மனம் பரவசப்படும் நாள். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். உறவினர் உதவியால் உள்ளம் மகிழும். எளிதில் வெற்றி கிடைக்கும்.
தன்னம்பிக்கை கூடும். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிவப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம். இவற்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பொட்டாடையும் மரகமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை தேவதையாகவும் தெய்வமாகவும் போற்றி அவளை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, பிறரை ஏமாற்ற துணிவீர்கள். நண்பர்களிடம் உண்மையான பிரியம் இல்லாமல் பிரியம் கொண்டவர்களோடு பழகும் சுபாவம் உடையவர். பொருளுறவு உண்டு. அதிகாரிகளை அனுசரித்து நடந்தால் பதவி உயர்வுகளை பெறலாம். மனைவியால் குழப்பங்கள் ஏற்படலாம். பொருள்களை கவனமாக பாதுகாத்தால் இழப்பை தவிர்க்கலாம். சந்திராஷ்டம நாள். மனைவியின் கலகத்தால் பகைகள் ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவுடன் நடக்க வேண்டும். வியாஜ்யங்களில் வெற்றி காண இயலாது. அதன் காரணமாக தள்ளி போடுவது நல்லது. நியாயமான செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள். கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். சாதுரிய பேச்சால் அனைவரையும் கவரும் சிம்மராசி அன்பர்களே, பல வழிகளில் பணவரவு உண்டாகி பெரிய மனிதர் என பெயர் எடுப்பீர்கள். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. காதல் ஈடுபாட்டால் கவலைகள் மறந்து களிப்படைவீர்கள். பயணங்கள் இனிமை தரும். புத்தாடைகள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். இன்பச் சுற்றுலா, நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். வாகன போஜன சுகங்கள் கூடி அவருக்கு என்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்கள் நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: நாரீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கூச்ச சுபாவம் உள்ள, காதலை கையாள்வதில் வல்லமையற்ற, பொறுமையுள்ள கன்னிராசி அன்பர்களே, புதிய உத்தியோக முயற்சிகளால் உத்வேகம் ஏற்படும். பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் உண்டு. பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. புது பெண்கள் சிநேகம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். புதிய பரிசு பொருட்கள் கிடைப்பது, வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் பாதைகள் நீங்கும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு, கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம். இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை புதன்கிழமை என்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும்.
சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மெத்தப்படித்த பல்கலைகளில் தேர்ச்சி பெற்ற பொறுமை மற்றும் புகழுடைய துளாராசி அன்பர்களே, செல்வாக்கு உயர்பதியை கொண்டவர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள். உறவுகளின் ஒத்துழைப்பு இருக்கும். பிறர் விவகாரங்களில் தலையிட மாட்டீர்கள். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழி இல்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படலாம். களவு போவதனால் மனச்சங்கடங்கள் ஏற்படும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது சிறப்பு. மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசப்பட நேரும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கேட்டதும் கொடுக்கக்கூடிய உற்சாகமான சோர்வில்லாத மனமுடைய நன்றாக பேசக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, மனைவி மற்றும் பெற்றோர்களிடம் பிரியமாக இருப்பீர்கள். எதற்கும் பயந்து நடக்கும் சுபாவம் இருக்காது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாகன சுகம் குறையும். தேவையற்ற மனோபயம் ஏற்படும். காரிய தடைகள் உண்டு. அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். வீட்டில் திருட்டை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்திலோ அல்லது செம்பிலோ பதித்து செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கடினமனம் கொண்ட குடும்ப வாழ்க்கையை விட குதூகலங்களில் ஈடுபட விரும்பும் தனுசு ராசி அன்பர்களே, மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். நல்ல நண்பர்கள் உதவி கிடைக்கும். மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் புதிய உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். பல வகையிலும் பணவரவு அதிகரிக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள்பால் பாசத்தை பொழிவீர்கள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் அமைவர். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீளமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷம் நிவர்த்தி தரும். தெய்வீக வழிபாடுகளை அறிந்த கல்வி கேள்விகளில் பிரகாசமான மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தாரிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாது இருப்பது நல்லது. தோல்விகளை கண்டு துவளாதீர்கள். முயன்றால் வெற்றி நிச்சயம். வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் சென்றால் விபத்தை தவிர்க்கலாம். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு
தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். எதையும் திறம்பட முடிப்பவரும் விஞ்ஞானத் துறையில் ஈடுபாடு உடைய கும்பராசி அன்பர்களே, குடும்ப சுபத்தில் திருப்தி ஏற்படும். பெரியோர்வால் நேசம் ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். பல வேளைகளிலும் பணவரவு கூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில் வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் தரும் நாள். நண்பர்கள் உதவி, நல்ல அதிர்ஷ்டம் என எல்லா நலன்களும் பெருகும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். இளகிய மனமும் நவநாகரிகத்தால் கவரப்படும் மீனராசி அன்பர்களே, எவரிடமும் மனம் விட்டு பழக மாட்டீர்கள். தெய்வ வழிபாடுகள், ஆச்சார அனுஷ்டானங்களை அறிந்தவராக இருப்பீர்கள். வீண் செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் வேகத்தை குறைத்து விபத்தினை தவிர்க்கவும். பெண்களால் தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அதே நேரும். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் உண்டு. வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3, 9. தவிர்க்க வேண்டிய எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட வர்ணம் மஞ்சள், சிகப்பு, ரோஸ், ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.